ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யு 10th இங்கிலீஷ் யூனிட் 2ல உள்ள சப்ளிமெண்ட்ரியா தான் பார்க்க போறோம். டிவி ஏரியல்ஸ் இன் த நெய்பர்ஹுட் காஸ்ட் பெர்மனன்ட் டேமேஜ் டு செவரல் கார்ஸ் இன் த பார்க்கிங் லாட் அண்ட் நாக்ட் அவுட் அவர் வாட்ச்மேன் கோல் வித் ஃபோர்ஸ் யூ த்ரூ இட். அப்ப என்ன சொல்றாங்க? இது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பூமராங் வந்து டிவி ஏரியல்ஸ் வந்து நம்ம நெய்பர்ஹுட்ல வந்து அது வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்போ நெய்பர்ஹுட் டிவி ஏரியல்ஸ் எல்லாம் அது வந்து கட் பண்ணிட்டு செவரல் கார்ஸ் நீ தூக்கி எறிஞ்செறியில செல்ல கார் வந்து பெர்மனண்டா டேமேஜ் ஆயிட்டு பார்க்கிங் லாட்ல நின்று கார்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ச்மேனை ரொம்ப குளிர்ல தவிக்க வச்சுது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் but zigzag is different. Somu says we are sure to love zigzag. Soother டாக்டர் கிருஷ்ணன் சொல்றாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் விடுங்க. ஜிக்ஸாக் வந்து விசித்திரமானது. சோமு வந்து சொன்னாங்க நம்ம எல்லாம் ஜிக்ஸாக விரும்புவோம் அப்படின்ட்டு டாக்டர் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாங்க. Because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages, of course. When it sings, it moves the listeners to tears. அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணன் மறுபடியும் சொல்றாங்க என்ன ஏன் நம்ம விரும்புவோம்னா இந்த பேர்டுக்கு பேச முடியும், பாட முடியும். 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இதை பேசி பாடணும்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ்ல இதை பேசும். அஃப்கோர்ஸ் இது வந்து பாடச்சில நம்ம கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. It's so most thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. Mrs. Krishnan ஒரு இரிட்டேஷன் வாய்ஸோட என்ன சொல்றாங்க, சோமு இவ்வளோ நாள் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருந்ததை நினைச்சு எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. வாட் டைம் டு டம் திஸ் மல்டிலிங்கல் டாக்கிங் சிங்கிங் பேர்ட் ஆனஸ். என்ன நேரமோ தெரியல இந்த மல்டி லிங்கல் பாடக்கூடிய பேர்டா இருக்க சரி பாடிட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடிய பேர்டை வந்து ஏன் நம்ம தலையில கெட்டுறாங்கன்னு தெரியல அப்படி சொல்றாங்க. ஹியர் ஐ ஆம் டைட் அப் இன் நாட்ஸ் ட்ரைங் டு கெட் மை பெயிண்டிங்ஸ் டுகெதர் ஃபார் த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். நான் இங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய எக்ஸிபிஷனுக்கு உள்ள பெயிண்டிங்கை வந்து நான் இங்கே உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பாப்பா அரவிந்த் as always was planning ahead. அரவிந்த் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நான் இந்த ஜிக்ஸாக் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகட்டுமா? ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம் இன் த சயின்ஸ் எக்ஸிபிஷன். இதை வந்து நான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ஸ்கூலுக்கு கொண்டு போட்டுமா அப்படின்ட்டு கேட்கலாம். when is zigzag coming papa? Maya was jumping up and down all excited. மாயா ரொம்ப எக்ஸைட்டடா மேலேயும் கீழேயும் துள்ளி துள்ளி கேட்கா. அப்பா எப்போ ஜிக்ஸாக் வருது அப்படின்னு கிட்ட கேட்கலாம். Uncle Somu said he would send zigzag with his old cook Visu sometime today. இந்த நேரத்துக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கச்சுல அங்கிள் டாக்டர் கிருஷ்ணன் சொல்றாங்க அங்கிள் சோமுக்கு பழைய குக்கு விஷு வந்து இன்னைக்குள்ளாடி கொண்டு வந்துருவேன், ஜிக்ஸாக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். அதுக்கப்புறம் சொல்றாங்க எனக்கு இப்போ நேரம் ஆச்சு, நான் வந்து கிளினிக்கு போகணும் அப்படி சொல்லக்குள்ளாடி தேர் ஹி ஆடட் ஆஸ் த டோர் பெல் ரேங் தட்ஸ் ப்ராபப்ளி தெம். அதுக்குள்ள சொல்லிட்டு தேர்ன்னுட்டு சொல்லிட்டு குள்ளாடி டோர் பெல் வந்து அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க, மேபி ஜிக்ஸாக கொட்டிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. அண்ட் இன்டீட் இட் வாஸ். கண்டிப்பா இது ஜிக்ஸாக் தான் சொல்லி முடிக்கக்குள்ளாடி ஆமா அது ஜிக்ஸாக் தான். கம் இன் ஜிக்ஸாக், கம் இன் டியர், coaxed Vishu, and in total the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. அப்போ என்ன சொல்றாங்கன்னா கமின் ஜிக்ஸாக், உள்ளவா ஜிக்ஸாக், உள்ளவா என் செல்லமே அப்படின்ட்டு விஷு வந்து சொல்லச்சில்ல. அவங்க ஸ்டேஞ்ச் ஒரு ஸ்டேஞ்சான ஒரு வியர்டான லுக்கிங் பேர்ட் ஆட்டு பார்க்கக்கூடிய ஒரு பேர்ட் ஆட்டு இருந்தது அந்த ஜிக்ஸாக். அந்த கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததே இல்லை, இப்போ தான் புதுசாக பார்க்காங்க. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers. Fringed என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா போர்டட் அர்த்தம். இட்ஸ் plumage. பிளம்மேஜ்னா பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்டிவ்லி, ஒரு பேர்டோட ஃபெதரை கலெக்டிவாக சேர்த்து அதை பிளம்மேஜ்னு சொல்கிறாங்க. வாஸ் இன் வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் த மட்டியஸ் ஸ்லக்ஜியஸ்னா
but mud சொல்றாங்க. Brown, its curved beak was sunflower yellow and its eyes were the color of cola held to sunlight. இந்த பேரால என்ன பண்றாங்கன்னா, அந்த பேர்டுக்கு அப்பியரன்ஸ பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. அது வந்து ஒரு ஃபுட் அண்ட் ஹாஃப் டால் இருந்தது. அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பால்டான ஹெட் இருந்தது. அதுல வந்து ஃபெதர்ஸ் பிங்க் கலர் ஃபெதர்ஸ் வந்து ஒரு கிரவுன் மாதிரி இருந்தது. ரெஸ்ட் வந்து அது ஒரு மாதிரி கலெக்ட் ஆயிருந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆன ப்ரவுன் கலர்ல இருந்தது. அதுக்கு பீக் வந்து ரொம்ப கர்வா இருந்து சன்ஃப்ளவர் எல்லோ கலர்ல இருந்து ஐஸ் வந்து பார்க்க ஒரு கோலா கலர்ல அப்படி இருந்தது. ஹெல்ப் டு சன்லைட் பார்க்கச்சுல கோலா கலர்ல இருந்தது. மிச்சத்தை நம்ம வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.